Taste the Daily. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அரண். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் எப்போதும் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு மகத்தான இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. 2 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கம் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, பல்வேறு தரப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக, எதிர்கட்சி தலைவராக, முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னணியிலே இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கட்சியிலே அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு சேவையாற்ற பணி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அவரோடு அந்த திமுக, காங்கிரஸ் மற்றும் மதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோரோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இணைந்த அனைவருமே பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 89க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இந்த தொடர்ச்சியாக இன்னைக்கு சூறாவளி எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணத்தில் செல்லுகிற இடங்களெல்லாம் மக்கள் உற்சாக வரவேற்பு, எழுச்சியான வரவேற்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை செய்த திட்டங்களை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சியான வரவேற்பு, மக்களுடைய ஆரவாரம் இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த, குறிப்பாக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய இயக்கத்தில் இருப்பதை பெருமையாக நினைக்கிறார்கள். இன்றைக்கு 500க்கும் மேற்பட்டவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய ஏற்பாட்டிலே மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அவைத் தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.